அண்ணன் மலைச்சாமியிடம் பெற்றார் அல்லவா? ஓயாத சுறுசுறுப்பும் சலியாத மனம். அந்த ஓயாத சுறுசுறுப்பையும் சலியாத மனத்தையும் தன்னுடைய தொண்டர்களுக்கு, தன்னுடைய கருத்தியலை பின்பற்றுகிறவர்களுக்கு, தன்னுடைய கருத்தியலோடு ஒன்றி தன்னோடு களம் ஆடுவதற்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக அவர் சொல்லுகின்றார். சோம்பலோடு இருக்காதே தம்பி, சோம்பலோடு இருக்காதே தம்பி, அது பெரும் சோகத்தை உண்டாக்குமே தம்பி. உன்னுடைய நெஞ்சினிலே கல்வி எனும் ஏர் முனையை பண்படுத்து, உன்னுடைய நெஞ்சினிலே கல்வி எனும் ஏர் முனையை பண்படுத்து, வருங்காலம் அது வசந்தம் உனக்கு வந்து சேரும் என்று சொல்லுகின்ற, படிப்பறிவை ஊட்டுகின்ற, பண்பாட்டை ஊட்டுகின்ற, ஒழுக்கத்தை ஊட்டுகின்ற ஒரு தலைவராக முன் நிற்கின்றார். புரட்சி என்ற ஒரு கவிதை, புரட்சி என்பது வேறு, வன்முறை என்பது வேறு, நீ புரிந்து கொள் என்று தன்னுடைய தொண்டர்களுக்கு அவர் அறிவுறுத்துகின்றார். இப்பொழுதெல்லாம் தொண்டர்கள் எல்லாம் தலைவர்களுக்கு கட்டுப்படுவதே இல்லை. ஆனால் நம்முடைய தலைவர் அவர்களுக்கு தொண்டர்கள் எப்படி கட்டுப்பட்டிருக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியும். இந்த அரங்கத்தில் கூட அப்படித்தான் அமர்ந்திருக்கிறீர்கள். அது அவருடைய கருத்தியலுக்கு கிடைத்த வெற்றி, அவருடைய போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி, அவருடைய உழைப்புக்கு கிடைத்த வெற்றி என்றுதான் நான் கருதுகின்றேன்.